எப்படி ஹாசினின்னு ஒரு தங்கையை அவன் வன்புணர்வு செய்து கொலை பண்ணி சாக்கில் வச்சு கொளுத்தி விட்டு போனான். 90 நாளில் திருப்பி வந்தான். பெற்ற தாயவே கொண்டு விட்டான் காசு கொடுக்கலன்னு. இப்போ மறுபடியும் அவன் சிறையில் தான் இருக்கான். அது அப்படி அவன் சிறையில் இருக்கும்போது அவனுக்கு சாப்பிட்ற சாப்பாடு, கொடுக்குற உடை, அவனை இப்போ சிறை பராமரிப்பில் யார் கொடுக்குறாதுன்னு செத்து போன ஹாசினியுடைய அப்பா அம்மா கொடுக்குற வரி இருக்குல்ல, அதில் தான் அவன் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான். இந்த கோரத்தை உலகத்தில் எங்கேயாவது நீங்கள் சகிக்க முடியுமா? இதெல்லாம் கடுமையான தண்டனை. உடனடியாக விசாரிக்கப்பட்டது, அவனை கைது செய்யப்பட்டான், தண்டனை கொடுக்கப்பட்டது, நிறைவேற்றப்பட்டதுனா தான் அது அடுத்த அந்த குற்றம் நிகழாமல் முற்று வைக்கப்படும். இல்லைன்னா இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் கத்துவோம், விட்டுட்டு வேற பிரச்சனைக்கு போயிடுவோம். இப்போ இதே மாதிரி பட்டுக்கோட்டையில் நிகழ்ந்துருக்குது. அதை நாங்கள் மட்டும்தான் போராடினோம். அதுலேயும் இதே மாதிரி தான் போதை தான். 4 பேருமே போதை. ஒருவன் அந்த பொண்ணை காதலிச்சிருக்கான். காதலிச்சு அவனை பேச வச்சு அந்த பெண்ணை வர வச்சு வன்புணர்வு செய்து இது பண்ணிட்டான். ஒரு நல்வாய்ப்பா அந்த பெண்ணு உயிரிழக்கலை. அப்படி தினந்தோறும் நடக்குது. 6 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசு அம்மா வரை பாதுகாப்பற்ற சூழலில் வாழணும்னா நம்ம இது எதுக்கு பாரத மாதான்னு சொல்லணும்? இதை நம்ம வணங்குற தெய்வங்கள்லாம் பெண் தெய்வமாக இருக்கணும். எப்படி சொல்லுங்க? ரொம்ப இது வெக்கி தலைகுனியணும். ஒன்று தான் நான் சொல்ல நினைக்கிறேன். சிந்தனையின் விளைச்சல் தான் செயல். நீங்கள் என்ன எண்ணம் வைத்திருக்கிறீர்களோ அதான் செயல் வடிவம் பெறும். ஆனால் சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் என்பதை நீங்கள் ஒத்துக்கணும். அதான் உண்மையும் கூட. சமூகம் குற்றச்சமூகமாக இருக்கும்போது இதான் நடக்குது. இங்கே தங்கச்சி இளவஞ்சி பிறகு அதெல்லாம் கூட சொன்னாங்க. அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டதே சமூகத்தின் குற்றம் தான். இந்த சமூகம் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறான். ஒருத்தன் செய்யவே இல்லை அந்த குற்றத்தை எல்லாருக்கும் தெரியுது. ஆனா ஒருத்தனை கைது, சஞ்சய் அவன் பேர் சஞ்சய் ராய், அவனை கைது பண்ணிக்கிட்டு காட்டான். அவனை பார்க்கும்போதே மனநோயாளி போல இருக்கிறான். அவன் இந்த உதவி காவல் படையில இருக்கான். நம்ம ஊர்ல ஹோம் கார்டுங்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அவன் அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி ஒரு காவலர்களுக்கு அவன் அதை சொல்லும்போது தம்பி எல்லாம் சொல்கிறாங்க, அவன் அந்த மருத்துவமனையில் ஒன்றும் பெரிய வருமானம்லாம் இருந்து யாராவது வந்தால் அவங்களுக்கு ஒரு வாங்கி கொடுப்பான், அட்மிஷன் வாங்கி கொடுப்பான். அதை வச்சு ஒரு வருவாயை சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. அது ஒருத்தன் செய்யலை. அதை செய்யணுங்கிற நோக்கம் அந்த கல்லூரியில் இருந்த அத்தனை பேருக்கு ஏன் வந்தது, என்ன செஞ்சது? நீங்கள் 1000 குற்றம் சொல்லலாம். அவள் ட்ரக்கு பயன்படுத்தினா, அவன் போதைப் பொருளை பயன்படுத்தினா, அது பண்ணா அப்படின்ட்டு. அதுக்காக இவ்வளவு கோரமாக கொன்று தூக்கி போடுவீங்களா? இறந்த பிறகும் புணர்ந்திருக்கான். அந்த மனநிலையை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இது எந்த வழியிலையும் இது ஒரு இந்த மண்ணின் மகனா, இந்த நாட்டின் குடிமகனா, ஒரு ஆண் மகனா, ஒரு தாயின் பிள்ளையா, அது ஒரு பெண்ணினுடைய கணவரா, இத்தனை தங்கைகளினுடைய அண்ணனா நான் வெக்கி தலைகுனிறேன் இந்த மாதிரி செயல்களுக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாது. இது எவ்வளவோ கட்டுப்பாடு ஒடுக்கமாக கட்சியை நகர்த்தி போகும்போது என் கட்சியில் இருந்த ஒரு தம்பியே முன்னாள் பொறுப்பாக இருந்தவர் இதை செஞ்சிருக்க கிருஷ்ணகிரியில். அது கடைசியாக என்ன ஆயிருந்தா, அவனுக்கே குற்ற உணர்வு இறந்தும் போனான். தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். அது முன்னாடியே வேசம் இருந்திருக்கான், இறந்துட்டான். இந்த மனவேதனையில் நம்ம பிள்ளை இப்படி பண்ணிட்டானேன்னு எதிர்கொள்ள முடியாமல் அப்பா மது அருந்தி போய் சாலையில் விழுந்து அவர் இறந்துட்டார். இதனுடைய பின்விளைவுகளை இது பண்ணணும். எங்களுடைய தலைவன் எங்க ஈழத்தில் எங்கள் தங்கை அக்காக்களை எத்தனையோ வன்புணர்வு செய்து சிங்களம் கொலை செஞ்சான். ஒரு நடவடிக்கை இல்லை. எங்கள் அண்ணன் பதிலுக்கு பதில் பழிக்கு பழிங்கிற கூட ஒரு சிங்கள பெண்ணின் தாவணியை எங்கள் புலி மறவர்கள் தொட்டு பிடிச்சதில்லை. ஈழத் தமிழ் மக்கள் நிழலை கூட தொட்டதில்லை. ஆனால் ஒரே ஒரு வீரன் விடுதலை புலி மறவன் ஒரு சிங்கள பெண்ணை தொட்டுட்டான், பாலியல் எண்ணத்தோட தொட்டுட்டாங்கிற தெரிஞ்ச வந்தவன எங்கள் தலைவர் அவனை மரண தண்டனை நிறைவேற்றிட்டு அவர் செஞ்சது. அந்த தங்கச்சிக்கிட்ட சொல்லிருங்க, நான் அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டேன்னு. அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். அதனால இது தொடரக்கூடாது. அதிகாரத்தை நமக்கு ஏன் இது வெறுப்பு வருதுன்னா, நடந்துருச்சு, உடனடியாக நடவடிக்கை எடுக்கலையே. தங்கச்சி ஸ்ரீமதி இறந்துட்டா, அவ தற்கொலையா கொலையானே கண்டுபிடிக்கல. அதுக்கு ஒரு விசாரணை 6 மாசம் 1 வருஷமா நடக்குது. இதேதான் பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்புணர்வு நடந்தது. அந்த தங்கைகள் கதறி அழுதத காணொலியா நீங்க பாத்தீங்க. இந்த அரசு இருக்கும்போது நாங்க நடவடிக்கை எடுப்போம். நாங்க இப்ப இந்த அரசு என்ன பண்ணுது? இத எந்த வழியிலையும் இதை மறைக்கவும் கூடாது, மன்னிக்கவும் கூடாது. அதுதான் இங்க இருக்கிற யதார்த்தம். வேற ஏதாவது கேளுங்க. கிருஷ்ணகிரியில நீங்க சொன்னீங்க, கிருஷ்ணகிரியில 2 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த பாலியல் வன்கொடுமையாளர்கள் பள்ளி மாணவர்கள். இல்ல ஒருவர் தான்.
அவங்க அப்பா வந்து விபத்துல இருந்துட்டாரு. இறந்துட்டாரு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், 2 பேரோட மரணமே சந்தேக மரணங்கள்ங்கிறத கிளைம் பண்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு வேற யாரோடய தொடர்பு உள்ளவங்களை வந்து மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக இவங்க 2 பேரும் கொல்லப்பட்டிருக்காங்கிற சந்தேகத்தை 2 பேருமே எழுப்புறாங்க. இதுல அதெல்லாம் இல்ல, அது இல்ல. அவர் செஞ்சதுனாலதான் அவர் குற்ற உணர்வு வந்து இறந்திருக்காரு. அது அவர் குற்றச்செயலில் ஈடுபட்டார்னு தெரிஞ்சோன்னா அவரை பிடிச்சு காவலர்கிட்ட ஒப்படைச்சதே நாம் தமிழர் கட்சி பிள்ளைய தான். சந்தேகம் எதுவும் இல்லையா சார்? ஏன்னா விசாரணை போது வந்து வலிக்கு விழுந்ததா அதெல்லாம் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கிலுமே ஒரு என்கவுண்டர் பண்ண பிறகு வந்து இதே சந்தேகம் எழுந்துச்சு. வேற யாரு கூட ஒரு அதை நாங்க எதிர்த்தோம்ல, இதை எதிர்க்கல இல்ல, அதை எதிர்த்தோம். ஏன்னா எவன் உண்மையை சொல்லுவானோ அவனை நீங்க கொண்டு போறீங்க. அந்த மாதிரி இதுல நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து ரொம்ப முன்னாடி வந்து எனக்கு வருத்த கடிதம் எழுதி நான் சாக போறேன், என்னை மன்னிச்சுக்கிறங்கன்னு எழுதுனது இருக்கு. அதை நான் என் தம்பிகளுக்கு முன்னிறுத்தி என்னன்னு பார்ப்பா, அவனை என்ன பிரச்சனை, அவனை போய் பாருன்னு சொன்னதெல்லாம் இருக்கு. அப்ப அவனுக்கு வந்து அது அவர் செஞ்சிருந்தது வந்து செஞ்சது தவறுன்னு அவருக்கு பட்டுதான் அவர் அந்த முடிவு எடுத்துட்டாரு. அதனால எங்களுக்கு சந்தேகம் இல்லை, யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து அதை இது பண்ணிட்டாருலாம் இல்லை அப்படின்னு.